பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். இன்றைக்கு காலை வேளையில் பல காரியங்களை குறித்து துக்கப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். மாத்திரமல்ல, நான் உங்களை தேற்றுவேன். உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை நான் மறுபடியும் சந்தோஷப்படுத்துவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் நம்முடைய துக்கத்தை மறந்து விடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த காலை வேளையில். ஆகவே நான் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். இனி நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்திற்கு இடமே இல்லை, சஞ்சலத்திற்கு இடமே இல்லை. ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக மாற்றி விடுவார். சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிறார். தேற்றுகிறது மாத்திரமல்ல, நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிற தேவன். அந்த நீதியின் பாதையிலே தான் நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அங்கேதான் நம்முடைய துக்கங்கள் முற்றிலும் நம்மை விட்டு விலகி போகிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம் ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றி பலப்படுத்துகிறபடியினால் ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கிரயம் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அவருடைய சமூகத்துக்கு வருவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய துக்கமெல்லாம் மறைந்து போகும். நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்புகளெல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் என்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டாலே போதும், ஆனந்த களிப்புடன் நாம் பாட ஆரம்பிப்போம். சீயோனுக்கு தேவ சமூகத்தில் வரும். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்றைக்கு நாம் அடைந்து கொள்ளுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு பறந்து ஓடிப்போம்.
ஆகவே இனி சஞ்சலம் இல்லை, இனி தவிப்பு இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி கவலை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அன்னாள் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அதன் பிறகு அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும் பொழுது நாம் ஒன்றையும் குறித்து கலங்க தேவையில்லை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். ஆகவே நான் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு அந்நாளைப் போல ஜெபம் பண்ணி அவள் அதன் பிறகு சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று அந்நாள் சொல்லுகிறார். அதன் பிறகு துக்கமாய் இருக்கவே இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தாள். அவள் தேவ சமூகத்திலே ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு பதிலையும் பெற்றுக்கொண்டார். நாமும் இந்த காலை வேளையில சந்தோஷமாயிருப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும். இந்த காலை வேளையில பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்று காலையில பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூர்ந்து மகிழும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை, வாஞ்சைகளை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா துக்கத்தையும் மாற்றி நம்மை ஆற்றி தேற்றி நம்முடைய சஞ்சலங்கள் நீங்க ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கத்தை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி எல்லா சஞ்சலங்களையும் அவர்களை விட்டு நீக்கி மறுபடியுமாய் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்நாளை போல என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க உம்மை துதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய குறைவுகளும் இன்றைக்கு நிறைவாகிறது. ஒவ்வொருடைய சஞ்சலங்களும் தவிப்புகளும் அவர்களை விட்டு விலகி போகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களை நிரப்புகிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.